சரி, இப்போ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லிஸ்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற ரெண்டு இதை பார்ப்போம். ரெண்டு கலெக்ஷன்ஸ், மெயின் கலெக்ஷன்ஸ் இதை பார்ப்போம். என்னென்னா செட், அடுத்த இது வந்து மேப். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கலெக்ஷன் டெஸ்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லிஸ்ட்டு படித்தோம். சரி, இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாம் செட்டுக்கு போகலாம். சரியா? Okay, let's delete these things. We will make it easier to understand. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ், இதில் வந்து ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து செட்டை டெஸ்ட் பண்ணுவோம். செட்டை டெஸ்ட் பண்ணும்போது செட்டில் என்னென்னா டூப்ளிகேட்ஸ் இருக்காது, அவ்வளோதான் மேட்டர். ஓகேயா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு செட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். செட் எஸ் ஈக்குவல் டு நியூ set. சரியா? import java.util. ஸோ இது வந்து செட்டில் வந்து என்னென்னா டூப்ளிகேட்ஸ் இருக்காது. நம்ம டூப்ளிகேட் ஆட் பண்ணாலும் அது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். செட் இருக்குது, செட்டில் ஒரு இதை ஆட் பண்ணுறோம். எஸ் டாட் ஆட் என்ன ஆட் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணலாங்கிறானுங்க. சரி, ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுவோம். செந்தில். இன்னொன்று ஆட் பண்ணுறோம். எஸ் டாட் ஆட் யுவா. எஸ் டாட் ஆட் ராமா. எஸ் டாட் add யுவா. சரியா? இப்போ எஸ் டாட் add ராமா. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு செட்டை ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து நான் வந்து 5 என்ட்ரிஸ் ஆட் பண்ணிக்கிறேன், 5 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாம் இதில் இருக்காது. அவ்வளோதான். பார்ப்போம். எஸ் டாட் சும்மா செட்டு தானே, சும்மா எஸ்னே போட்டாலும் அது பிரிண்ட் ஆகும். அப்படி போட்டே பார்த்துருவோம். எஸ் அது போட்டு பிரிண்ட் பண்ணுறேன். சேவ். என்ன வருது? யுவா, செந்தில், ராமா, அவ்வளோதான் வருது. ஆக்சுவலாக நம்ம செந்தில், யுவா, ராமான்னு ஆட் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணும்போது செந்தில், யுவா, ராமான்னு மட்டும் தான் ஆட் பண்ணுது. ஏன்னா இந்த டூப்ளிகேட் என்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணிருச்சு, இட் ரிமூவ்ட் இட். சரியா? ஸோ அதுக்கு தான் வந்து செட்டை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தான் செட்டு. ஸோ செட் வந்து இப்போ நான் பார்த்தாச்சு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான், பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். செட்னா என்ன, அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து மேப் பார்ப்போம். மேப்னா ஒன்றும் இல்லை. மேப்னா என்னென்னா முதல்ல சொன்ன மாதிரி தான், ரோல் நம்பர் மாதிரி. ஒன்றாவது ரோல் நம்பர் ராமா, 2வது ரோல் நம்பர் செந்தில், 3வது ரோல் நம்பர் யுவராஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 1 2 3ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து கீ. செந்தில், ராமா, யுவராஜ் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வேல்யூ. இது மாதிரி கீ வேல்யூ அப்படிங்கிற பேராக வச்சுருக்கிறது தான் மேப். சரியா? ஸோ இப்போ கீயை கொடுத்து வேல்யூ எடுக்கலாம், அது மாதிரி. ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். ஸோ ஒன்று பார்ப்போம். ஒரு மேப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். மேப் ஹேஷ் மேப் ஈக்குவல் டு இந்த அனலைசிஸ் மோட வருது, அதை எடுத்துருவோம். சரியா? ஹேஷ் மேப். இப்போ வந்து இந்த மேப் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து லெட்ஸ் ஆட் சம். மேப்பில் வந்து ஆட் இல்லை, புட் கீ அண்ட் வேல்யூ. கீ வந்து என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் 22. வேல்யூ வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போடலாம். இங்கே வந்து நான் சிம்பிளாக இருக்கட்டுங்கிறக்கா ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் போடுறேன், செந்தில். ஓகே, முடிஞ்சது. ஒரு கீ ஒரு வேல்யூ போட்டாச்சு. 22வது ரோல் நம்பர் செந்தில் அப்படிங்கிற மாதிரி. மேப் டாட் புட் 55, அதுக்கு ஒரு வேல்யூ ஒன்று போடணும். ராமு.
map dot put 73 யுவராஜ். சரியா? இது மாதிரி ஒரு மேப்பில் வந்து இது மாதிரி இது மாதிரி போட்டு வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். இதே மேப்பில் இப்படி போட்டு இதெல்லாம் பாஸ் பண்ணுறோம், அது இதெல்லாம் ஆகுது இல்லையா? இதை மாதிரி பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த மேப்லேருந்து ஒரு வேல்யூ எடுப்போம். மேப் டாட் கெட். கெட்டில் என்னத்தை பாஸ் பண்ண சொல்லிக்கிறான்? கீயை பாஸ் பண்ண சொல்லிக்கிறான். இதெல்லாம் கீ, இதெல்லாம் வேல்யூ. ஸோ கீயை வந்து பாஸ் பண்ணுறேன். கெட் கீ வந்து என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் 73 பாஸ் பண்ணுறேன். 73 பாஸ் பண்ண என்ன ஆகும்? மேப்பில் 73 பாஸ் பண்ணோம்னா அது ரிட்டர்ன் பண்ணுறது வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி கரெக்டாக கெட்டுக்கு மேலே மூவ் பண்ணி காட்டுறேன். என்ன வருது? கெட்டுங்கிற மெத்தடுக்கு கீயை பாஸ் பண்ணோம்னா இட் வில் ரிட்டர்ன் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை, வேல்யூ. இப்போ 73 பாஸ் பண்ணனா என்ன ஆகுதுன்னு பாரு. யுவராஜ்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்? 73னா யுவராஜ்னு இருக்குது. அவ்வளோதான் மேட்டர். இதுதான் மேப்போடைய பேசிக் கான்செப்ட். இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினச்சின்னா மேப்பில் போயிட்டு டாட் வச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன எல்லாம் இருக்குன்னு வரும். ஸோ அதை வச்சு உனக்கு ஏதாவது வேறு ஏதாவது மெத்தட்ஸில் ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேப்பில் கண்டெய்ன்ஸ் கீ அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கீ இருக்குதான்னு பார்க்குற மாதிரி. ஸோ மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ. இப்போ வந்து என்னது 55ன்னு போடுறேன். 55ங்கிற கீ வந்து என்னது? இருக்குது. அப்போ இது என்ன இப்போ கண்டெய்ன்ஸ் கீ மூவ் பண்ணி பார்த்தா பூலியன் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இந்த மெத்தட் எதை ரிட்டர்ன் பண்ணணும்? இருக்குதா இல்லையாங்கிறதுக்கான ட்ரூ ஆர் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னத்தை பாஸ் பண்ணியிருக்கேன்? 55ன்னு பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து என்னத்தை கொடுக்கும்? ட்ரூன்னு கொடுக்கும். ஏன்னா 55ங்கிறது இங்கே இருக்குது. புரியுதா? ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது பார். இந்த இது வந்து ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணுது. ஏன்னா மேப்பில் வந்து 55 உள்ளது அது மாதிரி. ஸோ இது மாதிரி மேப்பில் இருக்கிற மற்ற மெத்தடுகளில் ஏதாவது லேர்ன் பண்ணலாம். நீ சிம்பிளாக தான் இருக்குல்ல. ஒரு 10 இது இருக்கும். மேப் டாட் சைஸ். சைஸ்னால் என்ன? அதனோட இதை வந்து காட்டும். இது மாதிரி புட் ஆல் இது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ், மேப்போட சைஸ் பார்க்கணுமா? சைஸ் பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் மேப் டாட் சைஸ். சைஸை போட்டு இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணனா 3ன்னு பிரிண்ட் பண்ணும். ஏன் 3ன்னு பிரிண்ட் பண்ணுறது? 1 2 3 3 என்ட்ரிஸ் இருக்குது மேப்பில். அவ்வளோதான். ஸோ மேப் பார்த்தாச்சு, லிஸ்ட்டும் பார்த்தாச்சு. இதுக்கு முந்தித்த வீடியோ லிஸ்ட்டு பார்த்தாச்சு. இப்போ வந்து மேப் அண்ட் செட்டும் பார்த்தாச்சு. ஸோ கலெக்ஷன்ஸினுடைய பேசிக்ஸ் முடிச்சாச்சு. இதான் ரொம்ப இவ்வளோதான் தேவை கலெக்ஷன்ஸில் இனிஷியலாக. ஸோ வி கவர்டு லிஸ்ட், மேப் அண்ட் செட். சரியா? ஸோ இப்போதைக்கு தான் தேவை. சரி, நீ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.